மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். இவரோட கனவு வீட்டுக்கு நாம 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தது தெரிஞ்சும் நம்ம ஆளு கண்டுக்காம கம்முன்னு இருக்காரே. விஷயம் தெரிஞ்சு நைட்டே மனுஷன் பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆவார்னு பார்த்தா வீட்டுக்கும் வரல, போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சாமி அண்ணனுக்கு போன் பண்ணா அவரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ரஞ்சித் சார் கிட்ட வாங்கின 2 லட்ச ரூபாய் பணத்தையும் வீடு கட்ட கொடுத்திருக்கோன்னு இவருக்கு தெரிஞ்சா கோவம் குறைஞ்சிரும். நம்ம ஒரு கணக்கு போட்டு வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி பயங்கரமா ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஆனா அவர் கோவம் கடுகளவு கூட குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. எதுக்கு இவ தெருவ நோட்டம் பாத்துக்கிட்டே நடக்கிறா? ஒருவேளை நம்ம மருமகன் கோவத்தை தீக்கிறதுக்கு வேற ஏதாவது திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காளோ? என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. ஆதர ஏண்டி, நீ என்ன இங்க நின்னு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா? போடி உள்ள. அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட வள்ளு வள்ளுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? ரொம்ப தான் நடிக்கிறா. ஏன் ஆதர, நாம என்னமோ நினைச்சோம். ஆனா பயப்புள்ள கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே ஆடாம அசையாம கிடக்கானே. அவரை பத்தி தான் பாட்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. அண்ணி, இது வரைக்கும் அண்ணன் உங்ககிட்ட கோவப்பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே சமாதானம் ஆயிடும். ஆனா இப்ப கொஞ்சம் கூட கோவம் குறையாம இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. உங்க பிரிவுக்கும் பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தானம்மா. அவளுக்காக தானே, அவ படிப்புக்காக தானே இந்த கஷ்டம்லாம். பாட்டி, இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க பாட்டி. அண்ணி, அண்ணனுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? பண்ணேனே, அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த சாமி பயலுக்கு போன் போட வேண்டியது தானே? போட்டேன் பாட்டி, அவரும் போன் எடுக்கல. சாமிக்கு எப்ப போன் பண்ண? நேத்து நைட்டு. சரி, இப்ப பண்ணி பாருமா, கண்டிப்பா எடுப்பான். சரி. யார் அண்ணி? அண்ணனா? உங்க அண்ணன் இல்ல, சாமி அண்ணன். ஹலோ சாமி அண்ணன், என்னாச்சுண்ண? அவர் போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? நீங்களும் ஏன் போன் எடுக்க மாட்டீங்க? அவர் எங்க இருக்காரு? என்ன சொல்றாரு? அவருக்கு இன்னும் என் மேல கோவம் குறையலையா? சிஸ்டர் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சாமி அண்ணன்? இப்ப எங்க இருக்கீங்க சிஸ்டர்? நீங்க வீட்ல தான் இருக்கேன். நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். நீங்க கொஞ்சம் உடனடியா கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வரீங்களா? பொன்னியம்மன் கோயிலுக்கா? ஏன் என்னாச்சுண்ண? இப்ப எதுக்கு என்ன அங்க வர சொல்றீங்க? அது வந்து சிஸ்டர், நீங்க ரஞ்சித் சார் கிட்ட வாங்கின 2 லட்ச ரூபாய் பணத்தை மச்சானோட கனவு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அது தெரியாம மச்சான் உங்களை கோவத்துல திட்டி சண்டை போட்டு வந்துட்டான். இப்ப அவன் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆதர மனசை புரிஞ்சுக்காம நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், அவளை நோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தான். உங்களை வேதனைப்படுத்துற பாவத்துக்காக பரிகாரம் பண்ண போறேன்னு காலையிலேயே கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டான். பரிகாரம் பண்ண வந்திருக்காரா? என்னன்னு சொல்றீங்க? என்னவா ஆதர? இருங்க பாட்டி. அவர் அங்க போய் என்ன பரிகாரம் பண்ண போறாரா? எனக்கு தெரியல சிஸ்டர். நானும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன், என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். மச்சான் அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு கோயிலுக்குள்ள போயிட்டான். நான் வாசல்ல நின்னுதான் உங்களுக்கு போன் பேசிட்டு இருக்கேன். நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சிஸ்டர். சரி, நான் வந்துடுறேன். நான் உடனே வரேன். சரிங்க சிஸ்டர். என்னாச்சு நீ? என்கிட்ட சண்டை போட்டு என் மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னு பரிகாரம் பண்றதுக்கு உங்க அண்ணன் பொன்னியம்மன் கோவிலுக்கு போயிருக்காரா? என்ன பரிகாரம்னு சாமி அண்ணன் கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாராம். நான் உடனே போய் என்னன்னு பாத்துட்டு அவரை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அண்ணி. ஆதர, ஆளை இப்படி கொல்லாம கொல்றதுல அவன் அப்படியே அவன் தாத்தா மாதிரி இருக்கிறான். ஏதாவது ஏடா குடம் பண்ணிக்கிட்டே இருக்கானம்மா. இங்க பாருமா, நீ எப்படியாவது அவன்கிட்ட பேசி சரி பண்ணி அவனை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. சரிங்க பாட்டி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் பாட்டி, அண்ணனுக்கு கோவம் குறைஞ்சிருந்தா வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். அது கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போயிருக்குன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி.
எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. எனக்கு என்னமோ தலையெல்லாம் கிறு கிருன்னு வருது. நான் அப்படி உட்காந்துக்கிறேன். ஓகே பாட்டி. மச்சான் மச்சான், நான் சொல்றது கேளு மச்சான். நீ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணு. நான் எதுக்கு பொறுமையா பண்ணணும் சாமி? இந்த அம்மனே என் பரிகார வேண்டுதலை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா உட்காந்துருக்க பாரு. மச்சான் அதெல்லாம் பரவாயில்ல. பட் யாருக்காக இந்த பரிகாரம் பண்றியோ அவங்களுக்கு தெரிய வேணாமா? தெரிய வேணாம் சாமி, தெய்வத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படிலாம் சொல்லாத மச்சான். தயவு செஞ்சு எனக்காக இல்ல, ஆதிரி சிஸ்டருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன சாமி சொல்ற? என்ன தப்பா எடுத்துக்காத மச்சான். நான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். உன்னை இப்ப யார் ஆதரிக்கு ஃபோன் பண்ண சொன்னது? நீ எதுக்கு இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? மச்சான் இல்ல மச்சான், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ கூட இருந்துகிட்டே குழி பறிக்காத சாமி. என்ன மச்சான் கோயில வச்சு என்ன வார்த்தை பேசுற? சிஸ்டர் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ என்ன பேச விடல. இப்பவும் காலையில இருந்து நான் ஃபோன் பண்ணாம இருந்தா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் பண்ண. நீ எங்க இருக்கன்னு கேட்டாங்க, கோயில இருக்கான்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவங்க கிளம்பி வராங்க. அவங்க வந்தா உனக்கு என்ன மச்சான்? நீவும் பரிகாரத்தை பண்ண வேண்டியதானே? ஐயோ சாமி, புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. நான் அழகு குத்திக்கிறத ஆதரவு ஒத்துக்க மாட்டா சாமி. என்னது அழகு குத்த போறியா? ஆமா சாமி. மச்சான் நான் சொல்றது கேளு. எதுக்கு இந்த கடுமையான வேண்டுதல் இப்போ? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட நீ? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி கேக்குறியா சாமி? தெரிஞ்சதுனாலதான் கேக்குறோம் மச்சான். சிஸ்டர் 2 லட்சத்தை அகல்யா ஜெகனோட படிப்பு செலவு கொடுக்கல, உன் கனவு வீட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல. அடுத்த நிமிஷமே நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா வீட்டுக்கு போய் சிஸ்டரை பார்த்து, சாரிமா நான் கோவத்துல சந்தேகப்பட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், இப்ப அதுக்காக மனசார மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கணும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அழகு குத்துறேன் அது இதுன்னு நீ அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிற. மன்னிப்பு கேட்கறது தப்ப உணர்றதுக்கு, ஆனா தப்ப சரி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிதான் ஆகணும் சாமி. ஆதரோட மனசு எப்படியெல்லாம் காயப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தப்புக்கு தண்டனையாதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புருஷன் பொண்டாடிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரலாம், எதுக்காக வேணாலும் அவங்க சண்டை போட்டுக்கலாம். ஆனா அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி கோவத்துல ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. ஆனா நான் கண்மூடித்தனமா ஆதர மேல கோவப்பட்டு, ஆனா அவ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேசிட்டேன், நடந்துகிட்டேன். இது கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. அதனால்தான் ஆதர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது, வேற ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு முடிவெடுத்து வந்தேன். இப்ப இந்த தெய்வத்து முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணலனா அத நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியில நொந்து வெந்து போயிருவேன் சாமி. ஐயோ சிஸ்டர் வேற இன்னும் காணுமே.